எம்பெருமான் ஸ்ரீ சீதாராமனாய் காட்சி தருகிறார். இந்த திருக்கல்யாணத்தில் தம்பதியர் மூவரும் சேவை சாதிக்கின்றனர். ஆஞ்சநேயரும் இந்த திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு தரிசிக்க நமக்கு பெருமாள் அனுக்கிரகம் செய்துள்ளார் என்றே தெரிகிறது. முதலாவதாக மாலை மாற்று வைபவம். எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் மாலை மாற்றப்பட்டு, மாலை மாற்றினாள் சீதை மாலை மாற்றினாள் என்ற பாடல்கள் முழங்க அர்ச்சகர்கள் ஆடிப்பாடி நடைபெறும் மாலை மாற்று வைபவம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. எம்பெருமானுக்கு பால் பழம் சமர்ப்பித்து அர்ச்சகர் சுவாமிகள் ஆகமச் சடங்குகளை செய்கின்றனர். ஒரு வாரமாய் பக்தி சிரத்தையுடன் முளைப்பாரி போல பாலிகைகள் வளர்க்கப்பட்டு அப்பாலிகைகளுக்கு பூஜை நடைபெறுகின்றது. காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழினான் என்பது போல தீங்கு வராது காப்பு கட்டுகிற வைபவம் பெருமாளுக்கு வலது கையிலும் தாயாருக்கு இடது கையிலும் கட்டப்படுகிறது. எம்பெருமான் பிரம்மச்சரிய நிலையில் இருந்து சம்சார நிலைக்கு மாறுகிற காரியத்தால் எம்பெருமானுக்கு முப்புரி நூல் சாற்றப்படும் வைபவம் நடைபெறுகிறது. ஸ்ரீ சீதா தேவிக்கு சீர் கொண்டு வரப்படுகிறது. சகல வாத்தியங்கள் முழங்க பல வகை இனிப்புகள், பட்சணங்கள், முறுக்கு, தேன்குழல், சீடை, பழங்கள், பல வகையான பட்டாடைகள், பட்டு வேட்டி, வஸ்திரங்கள், ஆபரணங்கள் சீர்வரிசையாக ஆகம முறைப்படி கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. கன்னிகாதானம். எம்பெருமானுக்கு கன்னியாகிய தாயார் சீதா தேவியை அவரவர்களுடைய கோத்திரத்தைச் சொல்லி முறையாக கன்னிகாதான நிகழ்ச்சி
நடைபெறுகிறது. ஸ்ரீராமர் வசிஷ்ட கோத்திரம், ஸ்ரீ சீதாதேவி கௌதம கோத்திரம் ஆகியவற்றை முறைப்படி சொல்லி அர்ச்சகர் சுவாமிகள் கோத்திர பிரவரம் நிகழ்ச்சியை நடத்துகிறார். இப்போது பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த திருமாங்கல்ய தாரணம் நடைபெறப் போகிறது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க, சங்கு சக்கரம் பொறித்த அழகிய திருமாங்கல்யத்தை இப்போது பக்த கோடிகளுக்கு தன் கைகளால் எடுத்துக் காட்டுகிறார் அர்ச்சகர் சுவாமிகள். பக்தர்கள் மனம் உருகி தாயாரையும் பெருமாளையும் பிரார்த்திக்க, அர்ச்சக சுவாமிகள் பெருமாள் கையில் திருமாங்கல்யத்தை தொட்டு வாங்கி தாயாரின் கழுத்திலே திருமாங்கல்ய தாரணம் செய்கிறார். பேரிகைகள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, ஸ்ரீ சீதாராம நாம கோஷங்கள் விண்ணை பிளக்க, திருக்கல்யாண வைபவம் சீரும் சிறப்புமாக இனிதே நிறைவு பெறுகிறது. இப்போது அர்ச்சகர் சுவாமிகள் ஸ்ரீ சீதாராம திவ்ய தம்பதிகளுக்கு தீப ஆராதனை காட்டுகிறார்.